மாடி தோட்டத்துல தொட்டிகள்ல செடி வளர்க்குறப்போ எல்லா தொட்டிகளையும் கலெக்ட் பண்ணி அங்க இங்க வைக்காம கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ்டா வச்சா பாக்குறதுக்கும் கொஞ்சம் அழகா இருக்கும், கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். செடிகளை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஆன்லைன்லையும் அப்புறம் நிறைய யூடியூப் சேனல்லையும் பல தரப்பட்ட ஸ்டாண்ட் செஞ்சு விற்கிறாங்க. அதோட விலைகளை செக் பண்ணும்போது எல்லாராலையும் வாங்க முடியுன்றதாவும் இல்லை, விலை கம்மியானதெல்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கிறதுல. என்ன மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க, எதை பார்த்தாலும் நாமளே செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு. கடையில் வாங்குற அளவுக்கு குவாலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் இருக்கா அப்படின்றது இல்லை, நாமளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு தோணும். செடிகளை இந்த மாதிரி ஸ்டாண்டில் அடுக்கி வைக்கும்போது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், அதோட நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸி. அது மட்டும் இல்லாமல் தொட்டிகளை கீழே வைக்கிறப்போ கீழே ஈரப்பதம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலே தூக்கி வைக்கிறதுனால ஈரப்பதம் சீக்கிரமாக காஞ்சி போயிடும், அதனால டெரஸும் நாசமாகாது. பிவிசி அண்ட் யூபிவிசி பைப் கடையில இருந்து வாங்கி நாங்கள் எங்களோட செடி தொட்டிகளை வைக்கிறதுக்காக ஸ்டாண்ட் செஞ்சோம். எங்களோட வேலை நேரம் போக காலையில் கிடைச்ச கொஞ்சம் ஃப்ரீ டைமில் 1 மணி நேரம் ஒர்க் பண்ணி ஒரு 3 நாளையில் எங்களுக்கு தேவையான ஸ்டாண்ட் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டோம். இதோட எண்ட் ரிசல்ட் நாங்கள் நினச்ச மாதிரியே எங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடச்சிது. எங்களோட செடி தொட்டிகள் எல்லாத்துலேயுமே மண் ரொம்ப குறைவாக இருக்கும். கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்டும் காயர்பித்தையும் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுனால செடி தொட்டிகள் எல்லாமே வெயிட் ரொம்ப கம்மி. அதனால் 1/4 இன்ச்சு பிவிசி பைப் 2 வாங்கிக்கிட்டோம், அதாவது 10 மீட்டர். நாங்களே குத்து மதிப்பாக ஒரு மெஷர்மெண்ட் போட்டு கட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பெர்ஃபெக்ஷன் வேணும்னு எதிர்பார்க்கல, நாங்களே முதலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் செய்கிறோம். அதுக்கான இம்பெர்ஃபெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். என்ன இருந்தாலும் எங்களோட மெயின் எய்ம் நாங்களே செஞ்ச ஸ்டாண்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இங்கே எடுத்திருக்கிற எல்லா பைப்புமே 1/4 இன்ச்சு. ரெண்டு அடி நீளத்துல 4 பீஸ், 4 இன்ச்சு நீளத்துக்கு 6 பீஸ். இது ஸ்டாண்டோட கால்களுக்காக. 4 எல் ஷேப்ஸ், 6 டி ஷேப்ஸ். 2 இன்ச்சு நீளத்துல 2 பீஸ், 3 இன்ச்சு நீளத்துல 4 பீஸ். இது 3 இன்ச்சு தான் வேணும்னு இல்லை, 2 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். எல்லா பீசஸுமே அளந்து கட் பண்ணி நாங்கள் என்ன மாடலில் ஸ்டாண்ட் ரெடி பண்ண நினச்சோமோ அந்த மாடலில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சோம். இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நாம் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்புறம் வேலை ரொம்ப ஈஸி தான், இது எல்லாத்தையுமே எடுத்து கனெக்ட் பண்ணணும். இங்கே நாம் பேஸ்ட் எதுவும் யூஸ் பண்ணி இதை ஒட்டலை, ஏன்னா நமக்கு இதை டிஸ்மேண்டில் பண்ணணும். தேவைப்பட்டால் இதை பிரித்து எடுத்துக்கணும். ஸ்டாண்டோட லெங்த்தை கூட்டணும் இல்லைனா குறைக்கணுன்னா கூட, நம்ம எக்ஸ்ட்ரா பைப்பு உள்ளே சேர்த்துக்கணுன்னா கூட ஒட்டாமல் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக பிரித்து எடுத்துக்க முடியும். சின்ன பிள்ளைங்களோட பிளாஸ்டிக் பில்டிங் விளையாடுற மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டாண்ட் செய்கிறது. இந்த ஸ்டாண்டில் 2 பைப்புக்கு இடையில இருக்கிற இந்த இடைவெளி அதை நாம் கரெக்டாக மெஷர் பண்ணி பைப்பு யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நாம் வைக்கிற செடி தொட்டி ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அது கீழே விழுந்துடும். இப்போது நாங்கள் இங்கே 3 இன்ச்சு பைப்பை யூஸ் பண்ணி இந்த இடைவெளி கிரியேட் பண்ணோம். அதனால் சின்ன செடி தொட்டிகள் வைக்க முடியல. இந்த இடைவெளிக்காக வைக்கிற பைப்பை நம்ம 2 இன்ச்சு நீளத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த சின்ன தொட்டிகளையும் அதே சமயத்தில் பெரிய தொட்டிகளையும் வைக்க முடியும். இந்த மாதிரி நீளமான ஸ்டாண்ட் செய்யறப்போ இந்த நீளவாக்கில் இருக்கிற 2 பிவிசி பைப்புக்கும் நடுவில் இன்னொரு சின்ன பிவிசி பைப்னால 2 டி ஷேப்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா நம்ம இந்த ஸ்டாண்ட் மேலே வெயிட்டான தொட்டிகளை வைக்கும்போது இந்த நீளவாக்கில் இருக்கிற பைப்புக்கு இடையில இடைவெளி ஜாஸ்தி சான்சஸ் இருக்குது.
என்னோட செடி தொட்டிகள் வெயிட் இல்லாததுனால எனக்கு அந்த கனெக்டர் தேவையில்லைன்னு பட்டுச்சு. அதனால் அந்த கனெக்டர் இல்லாமலே இந்த ஸ்டாண்டெல்லாம் செஞ்சுருக்கோம். ஒருவேளை நம்மளோட மெஷர்மெண்ட்டில் ஏதாவது தவறு நடந்து போய் இந்த செடி தொட்டிகள் வந்து இங்கே ஃபிட் ஆகலை, இப்படி கீழே விழுந்துட்டுருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இடைவெளிக்காக நம்ம கொடுத்த அந்த பைப்பை மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு அதோடைய நீளத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு திரும்ப ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஈஸி. டைரெக்டாக இந்த ஸ்டாண்ட் மேலே இப்படி செடி தொட்டிகளை வைக்காமல் ட்ரெயின் செல்ஸ் அப்படின்னு ஒரு ஷீட் கிடைக்கும். அந்த ஷீட்டை வாங்கி மேலே போட்டோம்னா எந்த சைஸில் இருக்கிற செடி தொட்டிகளையும் நாம் இதில் வைக்கலாம். நான் இங்கே அந்த ஷீட்ஸ் யூஸ் பண்ணாம தான் ஸ்டாண்ட் செய்ய போகிறேன், என்னோடய செடி தொட்டிகளை வைக்க போகிறேன். அதனால் பைப்புகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும். நம்மள நிறைய பேர் மாடி தோட்டம் வைக்கிறதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கலாம். ஒன்று, நம்ம வீட்டுக்கு தேவையான விஷமில்லாத காய்கறிகளை நம்ம டெரஸ்ல இருந்தே எடுத்துக்கலாம். 2வது, ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக, மன அழுத்தத்தை குறைக்க. தினமும் காலையில் அந்த செடிகளை எல்லாம் செக் பண்ணி பூ பூத்திருக்கா, காய் காய்ச்சிருக்கா, அந்த காய்களை நாம் சமையலுக்கு எடுத்துக்கும் போதும் சாப்பிட எடுத்துக்கும் போதும் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். கிடைக்கிறது நம்ம 1-2 காய்கள் தான் இருந்தாலும் நம்ம பெரிய எக்ஸைட்மெண்ட்டோட மற்றவங்க கிட்ட பெருமையாக சொல்லுவோம், நம்ம தோட்டத்தில் விளைஞ்சுது அப்படின்னு. இப்போ செஞ்சது 3/4 இன்ச் பைப்பு யூஸ் பண்ணி இதே மாதிரியே 1 இன்ச் யூபிவிசி பைப்பு யூஸ் பண்ணியும் நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணணும். எப்போவுமே கொஞ்சம் வெயிட்டான செடி தொட்டிகள் வைக்கிறதுக்கு யூபிவிசி ஸ்டாண்ட் பெட்டர். ஏன்னா இந்த 3/4 இன்ச் பைப்பை யூஸ் பண்ணி நாம் செய்ய போகிற ஸ்டாண்டில் வைக்கும் போது மேபி ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் வளைஞ்சிக்கலாம். ஏன்னா 2 அடி நீளத்தில் நம்ம இடைவெளி விட்டு தான் கால்கள் வைக்க போகிறோம். அப்போது பிவிசி பைப் வந்து வளைஞ்சு கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ வெயிட்டான பாட் வைக்கிறப்போ ஒன்று நாம் 1 இன்ச்சுக்கான பிவிசி பைப் எடுத்துக்கணும், இல்லைனா 1 இன்ச் யூபிவிசி பைப் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கால்களோட இடைவெளி 2 அடி இருக்கிற மாதிரி இல்லாமல் கம்மியாக 1 அடி இடைவெளிக்கு நம்ம கால்கள் வச்சுக்கலாம். சின்ன தொட்டிகள் ஒவ்வொன்றும் வரிசையாக அடுக்கி வைக்கிறதுக்காக நீளமான ஸ்டாண்ட் செஞ்சாச்சு. இப்போது பெரிய தொட்டிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்காக ஸ்டூல் மாதிரி ஷேப்பில் இருக்கிற ஸ்டாண்ட் செய்யறதுக்காக T ஷேப்ஸ் 4 பீசஸ், L ஷேப்ஸ் 4 பீசஸ், அப்புறம் காலுக்காக 4 இல்லைனா 3 இன்ச்சில் 4 பீஸ், 2 இன்ச் பைப் 4 பீசஸ். எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். நாலு இன்ச்சு ஹைட்டுக்கு கால் வைக்கிறதுனால
இந்த ஸ்டாண்டுக்கு இடையில விளக்குமாற விட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்க முடியும். இல்லை கால்கள் தேவையில்லை ஆனால் செடி தொட்டிக்கு கீழே இருக்கிற ஈரப்பதமும் காயணும், கால்களும் தேவையில்லைன்னா இந்த மாதிரி கால்கள் இல்லாமல் கூட ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இப்போது இந்த டி ஷேப்ஸோட கால்கள் இந்த தொட்டிக்கும் தரைக்கும் இடையில ஒரு கேப் கிரியேட் பண்ணும். இதனால் ஈரப்பதமும் நிற்காது, ட்ரை ஆகிடும். ஸ்டூல் மாதிரி ஷேப்பில் இருக்கிற இந்த ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு நாங்கள் 3/4 இன்ச் பைப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம். 3/4 இன்ச் பைப்பே போதுமானதாக தான் இருந்துச்சு. ஏன்னா பைப்போட லெங்க்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது, நிறைய ஜாயின்ட்ஸ் வர்றதுனால இதுவே ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. கீழே இருந்த செடி தொட்டிகளில் மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஸ்டாண்டு மேலே ஏற்றிட்டோம். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. அதே சமயம் டெரஸில் ஈரப்பதமும் இல்லாமல் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.